ஸோ இன்னைக்கு ரேடியோ சிட்டிலேருந்து ஆர்ஜே பரத் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லிடுங்க அப்படியே எல்லாருக்கும். ஹாய் ஹாய். ஓகே சூப்பர். ஸோ கிட்னாப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? அந்த ஹேஷ்டேக் பெட் லவ்னு ஒரு கான்டெஸ்ட் நடக்குதுல்ல, ஆமாம். அந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஏன் டாக் கூட அதை வாங்கி இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். அந்த ஒரு வீடியோலாம் இருந்துச்சு. அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிட்னாப்பில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறீங்களா லைக் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பாசஸ், ஆமாம், அதுக்காகவே நான் போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரேடியோ சிட்டியிலேருந்து ஆர்ஜே சக்தி இருக்காங்க. இவங்களை நான் நிறைய ப்ரோக்ராமில் கேட்டிருக்கேன், பட் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ஹலோ மேம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்க்குறதுல. ஸோ இப்போ வந்து டிவைன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்ட்ல ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மேம் வின் பண்ணியிருக்காங்க. மேம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து டிவைனான ஒரு காலை நேரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லோரும் வந்து ரேடியோ ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா சாமி பாட்டெலாம் போடுவோம். ஸோ அந்த ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணி எல்லாருடைய அந்த ஒரு நாளையும் நான் வந்து ஆரம்பித்து வைக்கிறேங்கிறதுலேயே எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அதில் நான் கோவில் பற்றி நிறைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் விஷயங்கள்லாம் பேசுவேன். அது நான் பேசுகிறத கேட்குறாங்க, பட் கின்ல வந்து அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஆர்ஜே நிதி நம்ம கூட இருக்காங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் கூட தெரியாதவங்க இருப்பாங்க, ஆனால் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் ஷோ பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அது காரணம் இவங்க தான். ஹாய் நிதி. ப்ளீஸ் சொல்லுங்கள், வாங்கிட்டீங்க நீங்களே சொல்லுங்கள், கிட்னாப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்காக ஆக்சுவலி ரேடியோ சிட்டினால தான் எனக்கு கிட்னாப் வந்து ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. கிட்னாப் பற்றி ஆர்ஜே மென்ஷன் ஒன்று கொடுப்போம். ஆக்சுவலி நாங்கள் ஷோவில் இதை பற்றி பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பில் பண்ணுற கான்டெஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது சும்மா பண்ணுறோமே அப்படின்னு பண்ணாமல் எங்கள் வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடி தோட்டம் வைக்கிறது அதிலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அதிகமாக லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாஸ் அப்படிங்கிற மாதிரி, கிரிக்கெட் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டு எங்கேயும் எந்த ஆப்லேயும் வச்சு நான் பார்த்தது கிடையாது. அதில் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணேன். கிட்னாப் யூஸ் பண்ண எப்படி இருக்குது, யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபீல் இருக்குது உங்களுக்கு? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஏஜ் அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் வீட்டில் பெரியவங்களுக்கும் கிட்னாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் வந்துட்டு நிறைய அந்த கோயிலெலாம் போவாங்க. சில சமயம் கோயில் போக முடியல அப்படின்னா அதுலேயே பார்த்தா அந்த கிளிப்ஸ் நிறைய நீங்கள் போடுறீங்க. சில சமயம் அந்த லைவ்லாம் கூட லைவ் ஃபீட்லாம் வருது, கோயிலில் பூஜை பண்ணுற மாதிரி. அப்புறமா வந்துட்டு இன்றைக்கி ராசிக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றது அவங்கள கொஞ்சம் எங்கேஜாக வச்சிருக்கு கிட்னாப் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம வந்து தேடிட்டே இருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் என்னன்னா, இது ஹைப்பர் லோக்கல் அப்படிங்கிறதுனால நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரில் என்னை சுற்றி என்ன நடக்குது, என்ன ஹேப்பனிங்கான விஷயங்கள் நடக்குது, யார் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இதில் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீட்டில் பெரியவங்களுக்கு வந்துட்டு இந்த டெம்பிள்லாம் பார்க்குறது பிடிக்கும், பூஜைலாம் பார்க்குறது பிடிக்கும், அதுக்காக ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கீங்க, லைவ் வைக்கிறீங்க. அண்ட் மாடி தோட்டம், சமையல் அப்படின்னு எக்கச்சக்கமான நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஃபீடில் பார்க்க முடியுது. கிளிப்பு, லைவ்னு எவ்ரிதிங் இஸ் வெரி என்கேஜிங். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் கிட்னாப். ஸோ கிட்னாப்பில் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு என்ன ஒரு ஃபீச்சர் சொல்லுவீங்க? கிளிப்பு. ஆமாம், ஏன்னா ஸ்வைப் பண்ண வந்துட்டே இருக்கு ஒன்று, அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் லைவ் கூட நிறையா இருக்குது. அதாவது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்காக, இப்போ நான் இருக்கிற ஏரியா நுங்கம்பாக்கம். ஸோ நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, ஒருத்தவங்க சமைக்கிறாங்களா, அவங்ககிட்ட சாப்பாடு இப்படி பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுடைய டேலண்ட் எனக்கு தெரிய வருது. ரெண்டாவது, இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குன்னா அதையும் நான் வந்து எக்ஸிபிட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே, அதாவது ஒரு நியூஸாக இருக்கட்டும், இன்ஃபர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய ரீல்ஸ் வருது, நிறைய வீடியோஸ் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கிட்னாப்பில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய ஆப்ஸ் இருக்குது ஃபோனில், பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஏரியா ஸ்பெசிஃபிக்காக ஜியாகிரபிக்கலி நம்ம ஏரியா பக்கத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு நினைப்பா தெரிஞ்சுக்கிறாங்க கிட்னாப் மூலமாக. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிளிப்ஸ் தான் ஆக்சுவலி அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஹைப்பர் லோக்கல் அப்படிங்கிறதுனால எங்கள் ஏரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. பக்கத்தில் இருக்கிற இவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அப்டேட் வர மாதிரி இருக்குது. அதனால ஐ ஃபீல் லைக் நோ யோர் நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக கின் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஏரியா நம்ம ப்ரைட் நம்ம ஆப், கின் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இது நம்ம ஏரியா நம்ம ப்ரைட் நம்ம ஆப், டவுன்லோட் பண்ணுங்கள். KYN கின். இது நம்ம ஏரியா நம்ம ப்ரைட் நம்ம ஆப், டவுன்லோட் கின்.